வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நாம சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரியும் சொல்லியிருக்கோம். அப்புறம் நிறைய ஃபிக்ஸட் ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி சென்டென்சஸை ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது உங்களுக்கு ஈஸியாவே வந்திருக்கு. ஆனா நிறைய பேர் இன்னுமே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்றீங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான். எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி கொஷன்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கும் சில ஃபிக்ஸட் ஸ்டைல்ஸ் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நாம இன்னைக்கு 2 விதமான கொஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏன் இருக்கு, இது ஏன் இங்க இருக்கு, அந்த டவல் ஏன் அங்க இருக்கு, ஏன் இங்க தூசியா இருக்கு, இங்க ஏன் தண்ணியா இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஷன்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். அடுத்தது அது அங்க இருக்குமா, நடக்குமா, இந்த மாதிரி கேட்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஒய் இஸ் தேர், ஒருவேளை ப்ளூரல் நவுன் வந்ததானா ஒய் ஆர் தேர் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கொஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஒய் இஸ் தேர், ஒய் ஆர் தேர் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து 3 கொஷன்ஸ் நம்ம கேட்க போறோம். என்ன, எங்க, எப்போ. என்ன, எங்க, எப்போ, வாட், வேர் அண்ட் வென். இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க பக்கத்துல போட்டீங்களானா யுவர் கொஷன் வில் பி ரெடி. இது வந்து நம்ம இந்த 3 கொஷன்ஸுமே கண்டிப்பா வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கொஷன்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட், இந்த இடத்துல இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒன்லி வாட் அண்ட் வேர் இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ வெளியில ஏன் இவ்வளோ சத்தமா இருக்கு இப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ இந்த சத்தத்துக்கெல்லாம் சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது இல்லையா? அதனால தான் ஒய் இஸ் தேர். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நமக்கு ஒய் இஸ் தேர்னு தான் நிறைய கொஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஒய் இஸ் தேர்னு தான் நிறைய வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க ஒய் இஸ் தேர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வாட், என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு அதான் நம்ம கேட்கிறோம். ஸோ வாட்டுங்கிறதுக்கான ஆன்சர் இந்த இடத்துல இவ்வளவு சத்தம், சோ மச் நாய்ஸ். ஸோ வாட்ன்றது சோ மச் நாய்ஸ். வேர், வெளியில, அவுட் சைட். அவ்வளவுதான், இந்த ரெண்டத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒய் இஸ் தேர் சோ மச் நாய்ஸ் அவுட் சைட், ஒய் இஸ் தேர் சோ மச் நாய்ஸ் அவுட் சைட். வெளில ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படி கேட்கறதுக்கு. தரையில ஏன் தண்ணியா இருக்கு எப்படி கேட்க போறோம். ஸோ தண்ணிக்கும் சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ ஒய் இஸ் தேர் தான். ஒய் இஸ் தேர் என்ன இருக்கு, வாட்டர். இப்போ வாட்டுக்கு பதிலாக வாட்டர். எங்க, தரையில. தரையிலங்கிறப்ப தரை மேல அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போல்லாம் ப்ரெப்போசிஷனோட சேர்த்து தான் சொல்லணும். இப்போ ஆன் த ஃப்ளோர். இப்போ ஒய் இஸ் தேர் வாட்டர் ஆன் த ஃப்ளோர். நீங்க நிறைய பேர் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ஒய் இஸ் த ஃப்ளோர் வெட் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே, அது ஏன் இப்படி கேட்கணும் அப்படி கேட்குறீங்க. நம்ம வந்து அது ஏன் தரை ஈரமா இருக்கு அப்படி கேட்கறதா இருந்தா ஒய் இஸ் த ஃப்ளோ வெட் அப்படி நம்ம கேட்கலாம். நாம இந்த இடத்துல கேட்கறது வந்து இப்ப தண்ணியில ஊத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஏன் தண்ணியா இருக்கு அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ ஒய் இஸ் தேர் வாட்டர் ஆன் த ஃப்ளோர் அப்படி நம்ம கேட்கலாம். ஸோ ரெண்டுமே நேச்சுரல் தான், ரெண்டுக்கும் வேற வேற மீனிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, எங்க யாரையுமே காணும், நம்ம ஏன் இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெகட்டிவாகவும் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஏன் யாரும் இங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ யாரும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல பொருள் இல்லை நபர் அப்படின்றதுனால வாட்டுக்கு பதிலாக ஹூன்னு வச்சிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ யார் அப்படின்னா யாரும் இல்லை, நோ ஒன். எங்க, சுத்தி, அதுதான் அரவுண்ட். அப்போ ஒய் இஸ் தேர் நோ ஒன் அரவுண்ட், ஏன் இங்கே யாருமே இல்லை, ஒய் இஸ் தேர் நோ ஒன் அரவுண்ட் அப்படி நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதே கொஷனை கொஞ்சம் மாற்றுவோம். எங்க ஆஃபீஸில் யாருமே இல்லை அப்படி கேட்குறோம். அப்போ ஒய் இஸ் தேர் யாரும் இல்லைன்றதுனால நோ ஒன், எங்க ஆஃபீஸில், அட் தி ஆஃபீஸ். அப்போ ஒய் இஸ் தேர் நோ ஒன் அட் தி ஆஃபீஸ் அப்படி மாற்றிக்க வேண்டியதுதான். எங்கள் கிளாஸில் யாரையும் காணும், ஒய் இஸ் தேர் நோ ஒன் அட் த கிளாஸ், ஒய் இஸ் தேர் நோ ஒன் அட் த கிளாஸ் ரூம் அப்படி சொல்லிடுவோம். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஏன் இங்கே ஒரே தூசியாக இருக்கு அப்படி கேட்க போகிறோம். ஏன் இங்கே இவ்வளோ தூசியாக இருக்கு. ஸோ ஒய் இஸ் தேர் வாட், டஸ்ட். அதுவும் இவ்வளோ தூசி அப்படின்னு சொல்றதுனால சோ மச் டஸ்ட். ஒய் இஸ் தேர் சோ மச் டஸ்ட். இதோட நம்ம முடிச்சிட்டோம், இந்த வாட்டோடயே முடிச்சிட்டோம். இதுல நீங்க எங்க அப்படிங்கிறதே நீங்க சேர்த்துக்கலாம். ஏன் இந்த டேபிள் மேல இவ்வளோ தூசியா இருக்கு அப்படி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒய் இஸ் தேர் சோ மச் டஸ்ட் ஆன் த டேபிள். அப்போ ஒய் இஸ் தேர் சோ மச் டஸ்ட் ஆன் த டேபிள். வேர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாமா?
இன்னைக்கு ஏன் பேங்க்ல இவ்வளோ லாங் கியூ இருக்கு அப்படி கேட்குறோம். நீங்க இப்போ பேங்க் போறீங்க, இன்னைக்கு நார்மல் டே தானே, இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இருக்க வாய்ப்பே இல்லையே, இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இருக்கு அப்படி கேட்குறோம். ஸோ ஏன் லாங் கியூ இருக்கு அப்படி கேட்குறோம். அப்போ ஒய் இஸ் தேர், வாட் என்ன இருக்குன்னு கேட்குறோம், லாங் கியூ. ஸோ வாட்டுக்கு பதிலா லாங் கியூ. எங்க? பேங்க்ல. வென், இன்று, டுடே அதுவும் இருக்கு. ஸோ வாட், வேர் அண்ட் வென் இப்படிதான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? So why is there a long queue? எங்க? At the bank. இன்னைக்கு, today. Why is there a long queue at the bank today? எவ்வளோ லாங் கொஸ்டின் அப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதே கொஸ்டின் ஃபார்மேட்ல நம்ம வந்து நெகட்டிவா சொல்ல போறோம். ஏன் இல்ல அப்படி சொல்ல போறோம். அப்படி சொல்றதா இருந்தா இஸ்க்கு பதிலா isn't, is not அப்படி சொல்ல போறோம். அவ்வளவுதான். டேங்க்ல ஏன் தண்ணி இல்ல? அப்போ why isn't there? எது இல்லைன்னு சொல்றோம்? வாட்டர். எங்க? டேங்க்ல. So why isn't there water in the tank? Why isn't there water in the tank? இப்போ நான் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன், அதுக்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஏன் இல்லை, ஏன் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படி கேட்குறோம். அப்போ why isn't there? என்ன இல்லை? ரெஸ்பான்ஸ் இல்லை. a response. Why isn't there a response? எதுக்கு? என்னோட இமெயிலுக்கு, to the email. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த when and where அது இல்லாம இந்த இடத்துல டு மை இமெயில், என்னோட இமெயிலுக்கு அப்படின்றதுனால டு மை இமெயில். இன்னும் இல்லை அப்படின்றதுனால ஒரு 8 சேர்த்துட்டு இருக்கோம். why isn't there a response to my email yet? இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன், நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ நீங்க பேசிக்கா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னா, இது இருக்குமா, இது நடக்குமா அப்படி கேட்கறதுக்கு. இதுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, வில் தேர் பி, வில் தேர் பி. அது இருக்காதா, நடக்காதா அப்படி நீங்க கேட்கணுமானா வில் அப்படியே ஓன்ட், வில் நாட் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் ஓன்ட் அப்படி மாத்திடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியா ஃப்ரேம் பண்ண போறோம் பாருங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா, இதுக்கும் அதே தான். வாட், வேர் அண்ட் வென் இப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ வில் தேர் பி வாட், அ டெஸ்ட். எப்போ? நாளைக்கு, டுமாரோ. வில் தேர் பி அ டெஸ்ட் டுமாரோ, நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா? வில் தேர் பி அ டெஸ்ட் டுமாரோ. நீங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படியா? அந்த ஈவெண்ட்ல ஃபுட் இருக்குமா, சாப்பாடு இருக்குமா அப்படி கேட்குறோம். அப்போ வில் தேர் பி வாட், ஃபுட். எங்க? அந்த ஈவெண்ட்ல, அட் த ஈவெண்ட். வில் தேர் பி ஃபுட் அட் தி ஈவெண்ட். இன்னைக்கு சாயந்தரம் மழை இருக்குமா? வில் தேர் பி ரெயின் இன் த ஈவினிங். வாட்ன்றதுக்கு ரெயின், எப்போ? ஈவினிங்ல. வில் தேர் பி ரெயின் இன் த ஈவினிங். will it rain in the evening அப்படின்னு தானே கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது ஒரு விதமான கொஸ்டின் அப்படின்னா, இதுவும் நேச்சுரலா காமனான ஒரு கொஸ்டின் தான். இப்படியும் கேட்பாங்க. will there be rain in the evening? சாயந்தரம் இன்னைக்கு மழை இருக்குமா அப்படி கேட்போம் இல்லையா? இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படி கேட்கறது ஒரு விதம், இன்னைக்கு ஏதாவது மழை இருக்குமா அப்படி கேட்கறது இன்னொரு விதம். அவ்வளவுதான். இப்போ நெகட்டிவா கேட்க போறோம், பட் அதுக்கு முன்னாடி பாசிட்டிவா ஒரு தடவை கேட்டுடலாம். நைட்டு 10 மணிக்கு அப்புறம் பஸ்கள் இருக்குமா அப்படி ஃபர்ஸ்ட் கேட்போம். ஸோ இருக்குமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வில் தேர் பி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட், பஸ்ஸஸ். எப்போ? 10 மணிக்கு அப்புறம், ஆஃப்டர் 10 PM. அப்போ இரவு 10 மணிக்கு அப்புறம் பஸ்கள் இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு வில் தேர் பி பஸ்ஸஸ் ஆஃப்டர் 10 PM அப்படி கேட்போம். இப்போ இதுவே பஸ் இருக்காதா, 10 மணிக்கு அப்புறம் பஸ் இருக்காதா அப்படி கேட்கறதுக்கு இந்த வில்ல வந்து ஓன்ட் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஓன் தேர் பி பஸ்ஸஸ் ஆஃப்டர் 10 PM. ஓன் தேர் பி பஸ்ஸஸ் ஆஃப்டர் 10 PM. இதே மாதிரியான இன்னொரு கொஸ்டின் தான். நாளைக்கு மீட்டிங் நடக்காதா அப்படி கேட்கணும். அதுக்கு முன்னாடி நாம நாளைக்கு மீட்டிங் நடக்குமா அப்படி கேட்கலாம். பாசிட்டிவா. வில் தேர் பி வாட், மீட்டிங், அ மீட்டிங். எப்போ? டுமாரோ. வில் தேர் பி அ மீட்டிங் டுமாரோ, நாளைக்கு மீட்டிங் நடக்குமா, இருக்குமா அப்படி கேட்கறதுக்கு. நாளைக்கு நடக்காதா அப்படி கேட்கறதுக்கு ஓன் தேர் பி அ மீட்டிங் டுமாரோ, நாளைக்கு மீட்டிங் இருக்காதா நடக்காதா ரெண்டுக்கும் அப்படிதான் நம்ம கேட்போம். ஓன் தேர் பி அ மீட்டிங் டுமாரோ அப்படி கேட்போம். இப்போ நாம 2 விதமான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க.
இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஏன் ஏதோ ப்ராப்ளமாவே இருக்கு? ஏன் ஒரு பிரச்சனை இருக்கு? அப்படி நம்ம கேட்கணும். இந்த டீ ஷர்ட்ல ஏன் ஒரு ஓட்டை இருக்கு? அப்படி கேட்கணும். எல்லாருக்கும் போதுமான அளவு சேர்ஸ் இருக்குமா? அவருடைய பர்த்டேக்கு செலிப்ரேஷன் எதுவும் இல்லையா? இப்படி நம்ம கேட்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே ஏன்? அப்படி கேட்கிறோம். Why is there a problem with the internet connection? இந்த டீ ஷர்ட்ல ஏன் ஒரு ஓட்டை இருக்கு? Why is there a hole in this t-shirt? எல்லாருக்கும் தேவையான அளவு சேர்ஸ் இருக்குமா? Will there be enough chairs for everyone? அவளுடைய பர்த்டேக்கு எதுவும் செலிப்ரேஷன் இல்லையா? இருக்கா? அப்படி கேட்கிறதா இருந்தா will there be a celebration for her birthday? அப்படி கேட்போம். இல்லையா? அப்படி கேட்கறதுனால won't there be a celebration for her birthday? அப்படி கேட்கிறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 2 டைப் கொஸ்டின்ஸ் நீங்க இன்னும் கூட நிறைய சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச்.